Hi friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் mensuration part 2. So போன வீடியோல cube, cuboid and cylinder இதோட surface area and volume எப்படி கண்டுபிடிக்கணும் பார்க்கறோம். இந்த வீடியோல cone ஒரு frustum of a cone and sphere இதோட total surface area எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ cone எடுத்துக்கலாம். So இதுதான் ஒரு cone. cone உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதோட ரேடியஸ் r னு வச்சுக்கிறேன். இப்போ என்னன்னா இந்த கோணை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஓபன் பண்றேன். இந்த ஸ்லாண்ட் ஹைட் வந்து l வச்சுக்கலாம். இப்போ கோணை ஒரு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நடுவுல கட் பண்ணிட்டு அப்படியே ஓபன் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு செக்டார் கிடைக்கும். இந்த செக்டார் ஒண்ணுமே இல்ல சர்க்கிளோட ஒரு பார்ட். இது அப்படியே எடுத்துட்டு போனா ஒரு சர்க்கிளோட ஒரு பார்ட் தான் இந்த செக்டார். So இந்த வேல்யூஸ் நான் இங்க போடுறேன் slant height L. So இந்த circle with the radius L னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து சென்டர்ல கட் ஆகுது. இப்போ என்ன நமக்கு proportionality எடுத்து பார்த்தோம்னா ratios of the இந்த the ratio of the length of the arc, the length of the arc divided by the entire circumference of the circle will be equal to the area of the sector. இது வந்து நம்ம செக்டார்னு சொல்றோம். area of the sector divided by the area of the circle. நான் இப்போ அதே எழுதுறேன். இப்போ நம்ம area of the sector தான் கண்டுபிடிக்கணும். இந்த area of the sector கண்டுபிடிச்சிட்டாவே நமக்கு curved surface area of the cone வந்துரும். கரெக்ட் தானுங்களா? இப்போ இந்த ஏரியா நான் இப்படியே மடக்குனா உங்களுக்கு curved surface area வருது. நம்ம இனிஷியலா இப்போ curved surface area of the cone ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். So area of the sector divided by the area of the circle. Area of the circle will be equal to the length of the arc divided by the perimeter of the circle or circumference of the circle. இப்போ நம்ம ஃபார்முலாஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? சர்க்கிளோட ரேடியஸ் வந்து L. இப்போ ஏரியா ஆஃப் தி செக்டார் வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம ஏரியா ஆஃப் தி செக்டார் தான் கண்டுபிடிக்கணும். சோ இப்போ பாத்தீங்கன்னா length of the arc, இந்த length of the arc இந்த length என்னவா இருக்கும்? சோ இது வந்து ஸ்ட்ரைட்டா இருந்தா ஸ்ட்ரைட் லைன் இருந்தா நம்ம லென்த்ல எடுக்க முடியும். இப்போ length of the arc, இந்த arc வந்து என்னது? இந்த சர்க்கிளை நம்ம பிரிச்சிருப்போம் இல்லையா? இந்த சின்ன சர்க்கிளை இப்படி பிரிச்சோம்னா இந்த லென்த் இந்த சின்ன சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸும் இந்த length of the arcம் ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? சோ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது? 2πr. இந்த ரேடியஸ். அதனால இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் பெரிமீட்டர் தான் வந்து இங்க நம்ம பிரிக்கும்போது லென்த்தா வருது. இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr. இப்போ சர்க்கிள் டிவைட் பை சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் சொல்றாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் இதோட ரேடியஸ் L. சோ இதே தான் 2πl னு வரும். இன்டு ஏரியா ஆஃப் தி சர்க்கிள். இந்த ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் வந்து இங்க வருது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் என்ன? πl². ஓகேங்களா? ஏன்னா ரேடியஸ் வந்து நம்ம L எடுத்துக்கோம். அதனால இப்போ சிம்பிளிஃபை பண்ணா 2π கேன்சல் ஆகும். L-ம் ஒரே L-ம் கேன்சல் ஆகும். மிச்சம் இருக்கிறது வந்து πr/L. சோ இதுதான் உங்களுக்கு curved surface area of the cone. இப்போ அடுத்து வந்து total surface area of the cone நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ total surface area of the cone எப்படி கண்டுபிடிக்கிறது? Very easy. இந்த curved surface area, இதுதான் curved surface area of the cone plus இந்த area of this circle. கீழ இருக்கிற base ஏரியாவை நம்ம ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு total surface area கிடைக்க போகுது. இப்போ total surface area of the cone என்ன? Curved surface area of the cone plus இந்த base circle ஓட area. So இதை எப்படி கால்குலேட் பண்றது? நமக்கு CSA தெரியும். Curved surface area is πrl plus இதோட ஏரியா என்ன? πr². So இப்போ வந்து காமனா πயும் r காமனா எடுத்தா உங்களுக்கு என்ன வரும்? L plus r. So πr into L plus r தான் total surface area of the cone. So உங்களுக்கு πr ஞாபகம் வச்சாவே போதும். அது கூட ஒரு πr² மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது total surface area of the cone கிடைச்சிடும். இப்போ கோன் முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரஸ்டம் போலாம். ஃப்ரஸ்டம்ங்கிறது என்னன்னா இந்த கோன்ல ஒரு மேல இருக்கிற பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிற பீஸ் தான் ஃப்ரஸ்டம். ஓகேங்களா? இதுதான் ஒரு ஃப்ரஸ்டம் சொல்றாங்க. இந்த கோன்ல இருந்து நம்ம இத கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ கோன் மாதிரி நம்ம ஃப்ரஸ்டமையும் பிரிக்கலாம். இப்போ கோன் மாதிரி நம்ம ஃப்ரஸ்டமையும் பிரிக்கலாம்.
இப்போ ஃப்ரஸ்டம் எடுத்துக்கணும்னா இது ஸ்லாண்டைட், நமக்கு ஸ்லாண்டைட் வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இப்போ 2 ரேடியஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரஸ்டம்ல 2 ரேடியஸ் இருக்கு. ஒரு பெரிய சர்க்கிளோட ரேடியஸ், ஒரு சின்ன சர்க்கிளோட ரேடியஸ். ஸோ பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கிறேன், சின்ன சர்க்கிளோட ரேடியஸ் ஸ்மால் ஆர்னு வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃப்ரஸ்டமையும் கோன் மாதிரி அப்படியே பிரிக்கலாம். அப்போ பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும், கிட்டத்தட்ட ஒரு ட்ரபீசியம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ இந்த ஸ்லாண்டைட் வந்து நம்மளுக்கு தெரியும் எல் எல் 2 சைடும். இப்போ வந்து இதோட லென்த் என்னவா இருக்கும், இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த சர்க்கிள் தான் அப்படியே பிரிக்கிறோம், ஃபுல்லாக பிரிச்சு எடுக்கும்போது இந்த சர்க்கிளோட என்டையர் பெரிமீட்டர் தானே இந்த லென்த்தாக வரும். ஸோ இதோட லென்த் வந்து 2πr. ஸோ அதே மாதிரி இந்த சர்க்கிளோட லென்த் தான் சர்க்கம்ஃபரன்ஸ் தான் இங்கே லென்த். ஸோ இது 2πr. இப்போ சிம்பிள் ஒரு லென்த் இன்டூ பிரெத் ஃபார்முலா யூஸ் பண்ணாவே உங்களுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிடணும். ரெக்டாங்கிள் மாதிரி தானே இருக்கு. ஸோ லென்த் இன்டூ பிரெத் நம்ம போடணும். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா லென்த் வந்து ரெண்டும் வேரி ஆகுது. இதுக்கு வந்து அதிகமாக இருக்கு, இந்த லென்த் கம்மியாக இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், 2 லென்த் வேரி ஆகும்போது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுக்கணும். ஸோ ஆவரேஜ் எடுத்தால் நமக்கு ஆவரேஜ் லென்த் கிடைச்சிடும், அது கூட பிரெத் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆவரேஜ் 1/2 இன்டூ 2πr பிளஸ் 2πr. இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுத்துட்டு இன்டூ எல். இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 2 காமனாக எடுத்துடலாம். 2 காமனாக எடுத்தால் கேன்சல் அவுட் ஆயிடும். 2/2 இன்டூ πr பிளஸ் πr இன்டூ எல். 2 கேன்சல் ஆயிடும். இப்போ பை கேன்சல், பையும் எல்லும் வெளியே எடுத்துடலாம். r பிளஸ் r. ஸோ πl இன்டூ r பிளஸ் r தான் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஃப்ரஸ்டம். ஓகேங்களா? இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஃப்ரஸ்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா சுற்றி இருக்கிற கர்வ் சர்ஃபேஸ்க்கு ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இந்த சின்ன சர்க்கிளோட ஏரியாவும் பெரிய சர்க்கிளோட ஏரியாவும் ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும். ஸோ πl இன்டூ r பிளஸ் r கூட πr² பிளஸ் πr², ஸ்மால் r² போட்டால் உங்களுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஃப்ரஸ்டம் கண்டுபிடிச்சிடலாம். அது ஃபர்தராக நீங்கள் சிம்பிளை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக அதை வச்சே சம்ஸ் போடுறதுனா போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரஸ்டம் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஸ்பியர். இப்போ ஸ்பியர் பார்த்தீங்கன்னா கோன், ஃப்ரஸ்டம் ஆஃப் தி கோன், சிலிண்டர், கியூபாய்டு இதெல்லாத்துக்குலாம் வந்து மேத்தமெட்டிக்கலாக டெரைவ் பண்ணியிருக்காங்க சர்ஃபேஸ் ஏரியாலாம். ஆனால் ஸ்பியர் பொறுத்தவரை ஸ்பியரோட வால்யூமும் சரி, சர்ஃபேஸ் ஏரியாவும் சரி, இதெல்லாமே வந்து ஃபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வச்சு தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டைரெக்டாக மேத்தமெட்டிக்கலாக அவங்களால ஃபைண்ட் பண்ண முடியல. அதனால ஸ்பியருக்கு எப்படி டெரைவ் பண்ணியிருக்காங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியானா ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் படி இந்த ஸ்பியரோட டயமீட்டர், சென்டர் டயமீட்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்பியரோட டயமீட்டருக்கு ஈக்குவலா அதே டயமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கிற அதே ஈக்குவலுக்கு ஒரு டயமீட்டருக்கு ஈக்குவல் சிலிண்டரோட பேஸ் சர்க்கிளும், இது ஒரு சிலிண்டர், இது கிளாஸ் மாதிரி போட்டிருக்கேன், இது ஒரு சிலிண்டர், பேஸ் டயமீட்டர் ஆஃப் தி சிலிண்டர் அண்ட் தி ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் ரெண்டுமே should be equal to the diameter of the sphere. So sphere oda diameter of the sphere's diameter should be equal to the diameter of the cylinder and also the height of the cylinder. So in the case la cylinder ரெண்டு sphere இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிட்டு ஸ்பியரை உள்ள போட்டோம்னா ஆர்கிமெடிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா the surface of area of the sphere, curved surface area of the sphere is equal to the curved surface area of the cylinder னு சொல்லியிருக்காரு. So curved surface area of the cylinder நம்ம போன வீடியோலயே பார்த்தோம். curved surface area of the cylinder என்ன, base circular area into circumference into height. So 2πr into h. So இங்க 2πr into h மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். h என்னது, it's equal to diameter. Diameter என்ன 2r. 2r is equal to diameter. In this case it is also equal to h. So h க்கு பதிலா நான் 2r மட்டும் ரீப்ளேஸ் பண்றேன். So உங்களுக்கு கிடைக்கிறது என்னன்னா 4πr². So இதுதான் curved surface area of the sphere. Curved surface of the area of the sphere is equal to the total surface area of the sphere. ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா ஸ்பியர் வந்து என்டையர்மே உங்களுக்கு கர்வ்டா தான் இருக்கும். ஸ்பியர்னா உங்களுக்கு ஒரு பால் இல்ல குளோப் இதெல்லாமே ஒரு ஸ்பியர் ஷேப் தான் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு ஐ திங்க் இது மூணுமே நம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோன், ஃப்ரஸ்டம் அண்ட் தி ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம முடிச்சிருக்கோம். இன்னும் அடுத்த வீடியோவில் நான் வால்யூம் எடுக்கிறேன். வால்யூம் ஆஃப் கோன், ஃப்ரஸ்டம் அண்ட் ஸ்பியர் எப்படி அரைவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.